நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசய்யா அவரின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் ஒரு அற்புதமான தலைப்பில் பார்க்கப் போகிறோம். இந்த 3 கிரகங்கள் பலம் பெற்றால் கோடீஸ்வரன் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான கருத்தை தெளிவாக பேசுவோம். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் அதிகபட்ச கிரகங்கள் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் ஆட்சி பெற்றுவிட்டாலும் உச்சம் பெற்றாலும் அவர்கள் லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் ராசிக்கும் மறையாமல் இருந்துவிட்டால் அது யோக ஜாதகமே. இதில் மாற்று கருத்து இல்லை. நினைவுபடுத்துக பாருங்க, ஒரு அற்புதமான விதி. ஒருவர் ஜாதகத்தில் 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் அல்லது 5 கிரகங்கள் இருக்கலாம். கிரகங்கள் ஆட்சி பெற்று சுபாதிபத்தி பெற்று ஆட்சியில் உச்சம் பெற்று லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் ராசிக்கும் மறையாமல் இருந்தால் அது யோக ஜாதகமே. அவர் கோடீஸ்வரர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு ஜாதகம் 31/10/1963 ஆண் ஜாதகம். பிறப்பு 1 மணி 2 நிமிஷம் பின்னிரவு. பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. இவர் பிறக்கும்போது நட்சத்திரம் பார்த்தீங்களா, ரேவதி நட்சத்திரம், முதல் பாதம், மீன ராசி, கடக லக்கணம். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் செவ்வாய். லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் கேது. லக்கணத்துக்கு 7 மகரத்தில் சனி பகவான். லக்கணத்துக்கு 9இல் குரு பகவான் மீனத்தில் ஆட்சி, சந்திரன் சேர்ந்திருக்கார். 12இல் ராகு. இது ராசியின் தன்மை நிலை. நவாம்சம் எடுத்துட்டிங்களா, மீன லக்கணம், 2இல் ராகு, மிதுனத்தில் சுக்கிரன், கன்னியில் சனி பகவான், கடகத்தில் சனி பகவான், துலாத்தில் செவ்வாய் கேது, தனுசில் சந்திரன் குரு, மகர சூரியன். இது நவாம்சம். இவர் பிறந்து நாமக்கல் மாவட்டமே. இவருக்கு அடுத்து நமக்கு 30 வருட வாடிக்கையாளர். அதாவது ஒரு ஜாதத்தை பார்த்தோமா, ஒரு வீடியோ பார்த்தோமா, ஒரு ஜாதத்தை ஆய்வு செஞ்சோமா, அதில் சில அற்புதமான விதிகளை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகம் பார்த்தீங்களா, கடக லக்கணம், லக்னாதிபதி திரிகோணத்தில் ஆட்சி வளர்த்திருக்கார். வீடு கொடுத்த குரு ஆட்சி பெற்றிருக்கார். இது ஒரு பெரிய பலம். 2வது 4இல் சுக்கிரன் ஆட்சி பலம், 5இல் செவ்வாய் ஆட்சி பலம், லக்கணத்துக்கு 7இல் சனி பகவான் ஆட்சி பலம். அப்போ 4 பலமாக இருக்கிறது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்களா, சுக்கிரன், செவ்வாய், சனி பகவான், குரு, 4 பேர் பலம். 4 பேர் யார் பாருங்கள்? சுக்கிரன் சுகாதிபதி, செவ்வாய் பஞ்சமாதிபதி, சனி பகவான் 7ஆம் அதிபதி, குரு பாக்கியாதிபதி. இப்படி சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் 1க்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் வலுத்து விட்டால் அது ஒரு யோக ஜாதகமே. இது சாதாரண பிறந்தவர் தான், இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதி. கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கார்.
காரணம் அவருடைய யோகம்தான். பெரியவங்க தேடி பெரிய சொத்து ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 ஏக்கர் இருந்துச்சு. இவர் சுயமுயற்சியால் வந்து நிறைய வாங்கி போட்டிருக்காரு. இந்த அந்த ஏரியாவிலே நிலக்கலாறுனா இவர் பேரை சொன்னாங்க, நிலத்தை சொல்லி பேர் சொல்லுவாங்க. இவருக்கு நிலத்தை சொல்லி பேர் சொல்லுவாங்க, இந்த நிலத்துக்காரர் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் பூமியால். சரி, அதே மாதிரி பாருங்கள், இவருக்கு வந்து திருமணம் முடிஞ்சு 2 பெண் ஒரு ஆண் குழந்தை இருக்குது. பிறந்த நாள்லேருந்தே படிப்படியாக வாழ்க்கை வந்து இன்றைக்கி வரும் வயசு 63 ஆச்சு. இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது, ஹெல்த்தாக இருக்கிறாரு, எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கார், செல்வாக்காக இருக்கார். செல்வாக்குனா வீடு, காரு, பங்களா, தோட்டம், கையில் பணம், மக்கள் செல்வாக்கு அனைத்தும் உள்ளவர். அது காரணம் பாடல் தான். ஒரே ஒரு பாடல் இவர் சொல்லுது, இவர் வந்து பிறந்திருந்தே சிறப்பாக இருப்பான்னு சொல்லணும். இவருக்கு மொத்தம் 3 பாடல் அற்புதமான பாடல். இருந்தாலும் முதல் பாட்டு சொன்ன பாருங்கள். நன்னிய ஜனக்கோளும் நலங்கோல் ஒன்பான் கோளும் ஒன்னிய ஸ்தானத்து இருக்க அன்றில் மானிருக்க புண்ணிய மறையோ நோக்க பிறந்த சேய்க்கு மண்ணிடை வருமான் தொட்டும் மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வு. இது வந்து தூய கேளக நூலில் இருக்குது. தூய கேளக ஒரு நூலில் 4 வரி பாட்டு தான், அற்புதமான பாடல். மீண்டும் பாடல் தெரிஞ்சுங்க. நன்னிய ஜனக்கோளும் நலங்கோல் ஒன்பான் கோளும் ஒன்னிய ஸ்தானத்தில் இருக்க அன்றில் மாறி நிற்க புண்ணிய மறையோ நோக்க பிறந்த செய்கி மண்ணிடை வரும் நாள் தொட்டும் மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வு. அப்போ நன்னிய ஜனகோல் லக்னாதிபதியும் நலங்கோல் அதாவது கெட்டு போகாத 9ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்தால், ஒரே வீட்டில் இருந்தால் அல்லது வீடு மாறி இருந்தால், பரிவர்த்தனையாக இருந்தால், அப்படி அமைஞ்சு குருவோடைய தொடர்பு கிடைச்சிட்டா அந்த ஜாதகம் மிகச்சிறந்த யோக ஜாதகம். இவர் அப்படியே இருக்கு பாருங்கள். லக்னாதிபதி குரு பாக்கியாதிபதி 3 சேர்ந்துட்டாங்க. அப்போ இவருடைய ஜாதகம் இந்த ஒரு பாடலே சிறப்பாக வந்துடும். இன்னொரு பாட்டு பாருங்கள். செப்பிய லக்கினக்கோள் திரிகோண கேந்திரத்தில் நட்பதன் வீட்டில் இருக்க நன்மை கோள் கூட நோக்க ஒப்பில்லா வாழ்வு ஆயில் கீர்த்தி உடையவராம் அவரவர் ஜனக்கோள் நற்கோளாயின் கேவலமல்லார் கெடுதியில்லார் கூலிபால வேலை செய்யார் ஜகத்தில் உள்ள யாவருக்கும் நல்லார் குபேரனைப்புள் சம்பத்தை பெற்று வாழ்வான்னு பாட்டு. 2 அற்புதமான பாட்டு. இவருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 செவ்வாய் 5 செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். நந்தி வாக்கிற ஒரு நூலில் அற்புதமான பாடல். வல்லவன் 5ஆம் ஆதி வரும் நிலமகன் என்றால் செல்வமும் பூர்வபேதம் சிறந்த கட்டிடம் ஈனமாகும் இல்லைகான் புத்திர சோகம் இருவென்னும் ஏகவானாம் சொல்லுவது அம்மானுவருக்கும் சுகமெல்லாம் அற்பமாகும் அப்படின்னு பாடல். அது 4 வரி பாட்டு தான். அந்த பாட்டு என்ன கற்றுனா 5 செவ்வாய் ஆட்சி பெற்றுட்டா அவங்க 2 பெண் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். பூர்வ சொத்து வந்து பெருசாக இருக்காது, சுயமிச்சால் முன்னுக்கு சொத்து சேர்த்துவாங்க, தாய்மாமனுக்கு ஆகாது. இதுதான் இந்த பாடல் சாராம்சம். 3 பாடல் பாருங்கள், ஜாதகருக்கு மிக அற்புதம் புரிஞ்சு வருகிறது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிறக்கும்போது போந்தசை 14 வருஷம் 11 மாதம் இருக்க பிறந்திருக்கார். ஒரு கணக்கு பாருங்கள். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி புதன், அவர் எங்கே இருக்கார்? 4 நீச்சர் கூடி இருக்கார், அஸ்தகமாக இருக்கிறார். அப்போ ஜாருக்கு போய் புதந்தசையில் 14 வயசு கூட 2 சம்பவம் முழுக்கா 2 சம்பவம் முக்கியமாக 2 சோகமான சம்பவம். ஒன்று தாய்மாமன் இறந்துடுறார், இவருக்கு அடுத்து ஒரு தம்பி பிறந்து இறந்துடுறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் 3 தங்கை இருக்காங்க. 3 தங்கைகள் பார்த்தீங்களா. முதல் சகோரஸ்தானத்தில் புதன் வந்து அஸ்தங்கம், அடுத்த குழந்தை இறப்பு. அதுக்கு அடுத்த 5ஆம் இடம் பார்த்தா அதுக்கு அடுத்த உடம்பிறப்பு செவ்வாய் ஆட்சி, பெண் ராசியை போச்சு, பெண் குழந்தை. அடுத்து பாருங்கள் சனி பகவான், இன்னொரு சகோதரத்தை பெண் கிரகம் சனி பகவான் பெண் ராசியில் ஆச்சு, மீண்டும் பெண் குழந்தை. 3வது 9ஆம் 3வது சகோதர குழந்தை. அந்த இடம் பார்த்திங்கன்னா குரு தான் பெண் ராசியாக போச்சு. மொத்தம் இவர் உடம்புற பிறந்தா 2 ஆண் 3 பெண் பிறந்தாங்க. ஒரு தம்பி இறந்துட்டார் போந்தேசம் முடியத்துக்குள்ளே பிறந்து. அதுக்கப்புறம் 3 தங்கச்சி இருக்காங்க, அவர் செல்வாக்காக இருக்காங்க. இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். இவர் வந்து தர்மகர்த்தா மாதிரி, ஊருக்கும் நல்லவர் வீட்டுக்கும் நல்லவர், செல்வந்தர், கோடிக்கணக்கு சொத்துள்ள நல்ல மனசு உள்ளவர். லக்னாதி 9 கோணே நல்ல மனசு. இவருடைய முயற்சியால் சொந்தமாக கோயில் கட்டியிருக்காரு, தர்மகர்த்தவாக இருக்கார், அரங்காவலாக இருக்கிறாரு, அரசியல் தொடர்பு வச்சுருக்காரு, எல்லாத்தையும் செல்வாக்கான. வயசு 63 தெரியாது, சின்ன மாதிரி இருப்பார், கம்பீரமாக இருப்பார், ஆரோக்கியமான உடம்பு. எதுக்குன்னா லக்னாதிபதி பலமாக இருந்தால் எடுத்துக்கலாம். சரி, இது சொன்னோம். இது வந்து பாடல் 3 பாடல் படி ஜாதகருக்கு வந்து நிலங்கள் நிறைய இருக்குது, 100 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. அடிப்படை சொத்து ரொம்ப கம்மி, ஒரு 4 ஏக்கர் வந்துடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துட்டார்? அது காரணம் திசைகள் தான். மீன் நினைவுபடுத்தணும் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் அதிகபட்ச கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று
சுபாதிபத்தியம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்துக்கும் லக்னாதிபதிக்கும் ராசிக்கும் மறையாமல் இருந்தால் அது யோக ஜாதகமே என்பது அற்புதமான ஒரு கருத்து. சரி, இது வந்து பல சொல்லியாச்சு. துணை விதி பாருங்கள். முக்கியமாக லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியாக செவ்வாய் வந்து ராசிக்கு பாக்கியாக இருந்தாலும் அல்லது ராசிக்கு பஞ்சமாதியாக இருந்து லக்கணத்துக்கு பாக்கியாக இருந்துட்டாலும் அந்த ஜாதகர் பூமியால் யோகம் பெற்ற ஜாதகம். இந்த ஒரு விதி அற்புதமான விதிங்க. இந்த ஜாதகருக்கு மிக பொருத்தமான அனுபவத்தில் உணர்ந்த விதி. இதனால் இவருக்கு நூற்றுக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது, ஏக்கர் நிலத்துக்கு இதை காரணம். மேலும் அதை எழுதி நினைப்படுத்தின பாருங்கள். லக்கணத்துக்கு பஞ்சமாதியாக வந்து ராசிக்கு பாக்கியாக மாறினாலும் அல்லது ராசிக்கு பஞ்சமாதியாக வந்து லக்கணத்துக்கு பாக்கியாக இருந்து செவ்வாய் இருந்து அவர் ஆட்சியை உச்சம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு பூமியால் யோகம் இவருக்கு இருக்குது. அதே மாதிரி 5 செவ்வாய் ஆட்சி பெற்றால் அடியன் சொன்ன மாதிரி 2 பொண்ணு பையன், 3மே அறிவாளி குழந்தைங்க. இன்னொன்று பாருங்கள், பஞ்சமத்தில் ஆட்சி பெற்றிருக்க பாக்கியத்துன் குரு நோக்க 9ஆம் குரு சேர்ந்து பார்த்துட்டா அறிவுள்ள குழந்தையும் ஆயுளுள்ள குழந்தையும் யோகமான குழந்தையும் பிறக்குமா. பஞ்சமாதிபதி ஆட்சி பெறணும், பாக்கியாவதி அவரை பார்க்கணும், குருவும் பார்க்கணும். இவர் பாருங்கள், குருவும் பாக்கியாதி ஒருத்தராக போயிட்டார். பஞ்சமாதி யாருங்க? செவ்வாய் ஆட்சி பெற்றார். அப்போ ஜாதக குழந்தை 3 குழந்தைகளும் முத்துக்கள் 3 தான். அருமையான குழந்தைங்க. அழகுக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு பஞ்சம் இல்லை, யோகத்துக்கு பஞ்சம் இல்லை. 2 குழந்தை திரும்ப முடிச்சிட்டாரு, பையனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி ஒருவருக்கு தொடர்பு ஏற்பட்டு மூவரும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அல்லது இருவரும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அது விஐபி ஜாதகம் தான். இவருக்கு பாருங்களேன், லக்கணாதிபதி சந்திரன், 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி குரு. இப்போ லக்கணாதிபதியும் 9ஆம் அதிபதி சேர்ந்து 9 இருக்காங்க. இந்த 9ஆம் அதிபதி குரு 9ஆம் அதிபதியை 5ஆம் அதிபதி பார்க்குறாரு. அப்போ 1, 5, 9 மூவரும் கெடாமல் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றாலே பிரபல யோகம், அதாவது விஐபி ஜாதகம். இது அடியே வந்து எங்களுடைய வகுப்பில் அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம். இவர் வந்து பிரபலமானவர் இருக்கிறாரு, புகழ் பெற்றவர், நிலக்கலார் இருக்கிறாரு, சமூக அந்தஸ்து உள்ளவர், அரங்காவலர் இருக்கிறாரு, கோயில் பார்த்துக்கிறார், நிறையா பேருக்கு இருக்கிற அளவு தகுதியான ஜாதகம். அதே மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, 3ஆம் அதின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் நீசப்பற்றாலும் அஸ்தகமடைந்தாலும் நீச்சலை கூடினாலும் இவருக்கு அடுத்து வரும் குழந்தை தங்காது. அதான் சொன்னோமே, 2 ஆண் ஒரு 3 பெண்ணில் இவர் முதல்வர். இவருக்கு அடுத்த உடம்பிறப்புக்காக 3 தங்கை இருக்கிறாங்க. அந்த 3 தங்கைக்கு திருமணம் முடித்து இன்றைக்கு வந்து இதில் கவனிச்சிட்டு வர்றார். அதே மாதிரி ஒரு ஜாதத்தில் சந்திரனுக்கு 11 சனி இருந்தாலும் லக்கணத்துக்கு 11 சனி இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வீடு கட்டினாங்களா உள்படி போட்டு மேல் மாடி கட்டி வெளியே கார் நிறுத்துவாங்க. இவர் பிரபலமாக 3 கோடி போட்டு வீடு கட்டி உள்படி போட்டு மேல் மாடி போட்டு கட்டியிருக்காரு, வெளியே கார் எடுத்திருக்காரு. அவங்க மொத்தம் ஜாதத்தில் 3 கிரகங்கள் பலம் பெற்றாலே கோடீஸ்வரன். இவர் 4 கிரகம் வளர்த்துருக்காரு. அது எப்படிங்க? யாராரு? சுகாதிபதி, பஞ்சமாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி 4 பேர் வளர்த்துருக்காரு. இதில் லக்கணாதிபதி கெடவில்லை, லக்னாதிபதி கெடலை. அதே மாதிரி ராசியும் கெடலை. அதை பார்க்கணும். லக்னாதிபதி பலமிழந்தால் ராசியை கவனிக்க வேண்டும், ராசி பலமிழந்தால் லக்கணத்தை கவனிக்க வேண்டும். இருவரும் பலம் பெற்றால் அது ஒரு வலுவான ஜாதகமே என்று கூறி அடிக்கடி கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.